ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் கலர்டு செல்ஸ். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அன்கலர்டா ஒரு பேட்டர்ன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு ப்ளூ செல்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எந்த சைட்லாம் மூவ் ஆகுதோ அந்த சைட்லாம் நம்ம பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கோடிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான். ஆக்சுவலா நான் அது வந்து ஃபார் லுப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு பார்த்தேன். கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே லைன் ஆஃப் கோட் தான். அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதாவது எதை பேஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா 2n-1, ஏன்னா இது 2 இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, 2 இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒன்று மைனஸ் பண்ணிட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். அது அப்படியே கோடிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க கோடிங்குள்ள போலாம். ஸோ அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபில் ஆகும். செகண்ட் வருது இல்லை, அந்த ஏற்கனவே ஃபில் ஆகிற பார்ட்டை தவிர மீதி இருக்கிற பார்ட்ஸ் ஃபில் ஆகும். அப்படி இருக்கிறப்ப 5 வரும். அடுத்த பார்ட் வந்து இந்த 5 தவிர மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். அப்படி வரப்போ 13 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமன் சீக்வன்ஸாக இதுவாகும். லைக் 4 டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ 1க்கும் 5க்கும் 4 வரும், 5க்கும் 13க்கும் 8 வரும். ஸோ 4 டேபிள் வரும். ஸோ அதுபடி அப்ளை பண்ணுறப்போ a² bn + c வரும். ஸோ அப்புறம் நம்ம ஃபைனலாக ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபார்முலா வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஆல்டர் பண்ணி நம்ம மேக்ஸில் போடுவோம். பட் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கோடிங்ல போறப்போ இந்த ஃபார்மேட்ல வரும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான கான்செப்ட் தான். இதை யோசிச்சே எனக்கு ½ டே கிட்ட போயிடுச்சு. பட் இருந்தாலும் அப்படி இப்படி யோசிச்சு எப்படியோ போட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோடிங்ஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்ல பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.